Good morning, children. Today we are going to learn science. Living world of animals. Now we are going to learn this lesson under the topics biodiversity, habitat, unicellular, multicellular organism, and adaptation in different animals like fish, frog, lizard, birds, and camel. Children, now we start with the biodiversity. பயோடைவர்சிட்டினா தமிழில் பல்லுயிர் தன்மை. In the living world, a lot of diversity is seen both in animals and plants. Every plant and animal is unique. உலகத்தில் இருக்கிற ஒரு பிளான்ட்டும் ஒரு அனிமலும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. It may also be defined as, this biodiversity also defined as the variety and variability among living organisms and the habitats in which they live. இப்போ இந்த பயோடைவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈக்கோசிஸ்டம்ஸ் இருக்குது. வாட் ஆர் தே? ஃபாரஸ்ட், டெசர்ட், மவுண்டெயின், lakes, rivers and agricultural fields. In each ecosystem, living creatures including human form a community. எல்லாம் ஒரு சமூகமாக சேர்ந்து இந்த எக்கோசிஸ்டமில் வாழுறாங்க. அப்போ they interact with one another and also with other animals, plants, air, water and soil around them. இப்போ இந்த எக்கோசிஸ்டமில் இருக்க அந்த லிவிங் திங்ஸ் வந்து ஃபார்ம் அ பயோட்டிக் கம்யூனிட்டி. உயிருள்ள பொருள்கள் எல்லாம் பயோட்டிக் கம்யூனிட்டியில் வந்துடுது. அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ஃபார்ம் ஏபயோட்டிக் கம்யூனிட்டி. அதாவது நான் லிவிங் திங்ஸ் என்னென்ன இருக்குது? ஏர், வாட்டர், சன்லைட், சாயில், இதெல்லாம் வந்து நான் லிவிங் திங்ஸ். ஸோ தே ஃபார்ம் அ ஏபயோட்டிக் கம்யூனிட்டி. ஹேபிடேட். ஹேபிடேட்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஹேபிடேட்னா வாழிடம். லிவிங் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால்டு ஹேபிடேட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஃபிஷ், கிராப் அதெல்லாம் எங்கே இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். we can see in water. அப்போது இந்த ஃபிஷ், கிராப் அதெல்லாம் வந்து தண்ணியில் மட்டும்தான் இருக்கும். இப்போ எலிஃபண்ட், டைகர் அண்ட் கேமல் இது வந்து பார்த்தீங்கன்னா they live on land. Camel can live anywhere. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் அது இன்னும் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து கேமல் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். பட் ஆனால் இது டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது மோர் கம்ஃபர்டபுளாக இந்த கேமல் கேன் லீவ். இப்போ வந்து பென்குயின்ஸ் அண்ட் போலார் பேர் we can see them in the cold region. இப்போ இந்த geographical features and environmental conditions of earth differ from one place to another place. இப்போ ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து எர்த் ஃபுல்லாக ஒரே மாதிரி கிடையாது, வேறு மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல இப்போ இந்த பென்குயின்ஸ் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். அப்போ அந்த கேமல் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ லிவிங் இன் சச் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் require special features in these animals. அப்போ அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருந்தால் தான் அதனால அங்கே சர்வைவ் பண்ண முடியும். ஸோ விச் ஹெல்ப் தெம் டு லிவ், breed and excel in that particular place. Unicellular and multicellular organisms. Living things are made of small units called cells. All the functions and processes in the body of living things are done by these microscopic cells. அதாவது எல்லா உயிரினத்துலேயும் இந்த செல் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த உயிரினங்களோட உடம்புல நடக்கிற ஒரு செயல்கள் எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செல்ஸ் தான். Some organisms are made of single cell. அதாவது ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அமீபா, பாரமிஷியம் அண்ட் யூக்ளினா. அண்ட் சம் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் ஆஃப் மெனி செல்ஸ். ஒரு சில ஆர்கானிசமில் நிறைய செல்ஸ் இருக்கும். அண்ட் தே ஆர் கால்டு மல்டிசெல்லுலார். ஃபிஷ், frog,
lizard, birds and man are multicellular organisms. Unicellular organisms. Children, now what you are seeing is the picture of amoeba. They are small, usually microscopic, and they are aquatic. இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். நம்ம அமீபா வந்து மைக்ரோஸ்கோப்பில் அடியில் இருந்தால் தான் பார்க்க முடியும். நம்மளால் நேரடியாக அதை பார்க்க முடியாது. அக்வாட்டிக்னால் அது வந்து தண்ணியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். A single-celled organism performs all the necessary functions that multicellular organisms perform. என்னென்ன வேலையை இந்த மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் செய்யுதோ அந்த வேலையை எல்லாமே இந்த சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசமும் செய்யுது. என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன், லோக்கோமோஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். இப்போ வந்து ஹியூமன் பீயிங்கில் பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்குன்னு ஒரு பெரிய சிஸ்டமே இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் என்னென்ன மவுத், ஈசோஃபெகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு ஒரு பெரிய டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமீபாவில் இட் ஸ்வாலோஸ் ஃபுட் ஃப்ரம் த வாட்டர் அண்டு ஃபுட் இஸ் டைஜஸ்டட் இன் த ஃபுட் வேக்யூல். அதே மாதிரி அதாவது தேவையற்ற வேஸ்ட் மெட்டீரியல்லாம் வெளியில் அனுப்புறதுக்காக கான்ட்ராக்டைல் வேக்யூல். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீஷனுக்கு. ரெஸ்பிரேஷன் வந்து பை சிம்பிள் டிஃப்யூஷன். அண்ட் தே ஹாவ் அ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு சூடோபோடியா. இந்த பிக்சரில் இருக்குது சூடோபோடியா. அது அப்படின்னா என்னென்னா ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து லோக்கோமோட்டரி ஆர்கன், அதாவது மூமெண்ட்காக ஹெல்ப் பண்ணுது. நவ் வாட் யூ ஆர் சீயிங் இஸ் paramecium. It is also a unicellular organism which lives in water and moves with the help of cilia. இப்போ இதோட அவுட்டர் சர்ஃபேஸ், பாடி சர்ஃபேஸில் ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து சிலியான்னு சொல்கிறோம். அது வந்து லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, மூமெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுது. இஸ் யூக்ளினா. இட் இஸ் அன் யூனிசெல்லுலார் அனிமல் and it moves with the help of flagellum. ஃப்ளெஜெல்லம்ன்றது இதோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள், அதுதான் ஃப்ளெஜெல்லம் சொல்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் இன் லோக்கோமோஷன். நெக்ஸ்ட் இஸ் multicellular organisms. Most of the organism present around us, including animals, are multicellular organisms and they perform different functions with the help of different group of cells or organs in their body. Example for this multicellular organism are earthworm, snails, fish, frog, snakes, birds, monkey and man. Now we see the difference between unicellular and multicellular organisms. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு they are made of single cell. Second point, they perform all the functions. Third point, these organisms are generally microscopic. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் இருக்காது, ஆர்கன்ஸ் இருக்காது, ஆர்கன் சிஸ்டமும் இருக்காது. க்ரோத் அக்கர்ஸ், எப்படி வளர்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் த செல். எக்ஸாம்பிள் அமீபா, paramecium and euglena. Now in multicellular organism many cells will be present. And second point, different cells are specialized to perform different functions. ஒரு வேலை செய்யறதுக்கும் வேறு செல்ஸ் வந்து இதில் இருக்குது. and they are mostly large in size. இது பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியும், நேரடியாகவே நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன்ஸ் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஆர்கன்ஸ்னால் என்ன பார்த்துருக்கோம், ஆர்கன் சிஸ்டம்னால என்னன்னு சொல்லியிருக்கோம்.
Growth occurs by an increase in the number of cells by cell division. Cell division மூலிமா divide ஆகி நிறைய cells உருவாகும். அதன் மூலிமா இது வந்து growth வந்து நடக்கும். Example, earthworm, fish, frog, lizard and man. Children, now we are going to see about adaptation in animals. Animals vary in size, shape and behavior. A living thing can survive in a particular habitat if its body is adapted to the conditions of that habitat. இப்போ ஒரு அனிமலோ இல்லை பிளான்ட்டோ ஒரு இடத்துல இருக்குது, வாழிடத்தில் இருக்குன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு அதை மட்டும்தான் அதனால் அந்த ஹேபிட்டேட்டில் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ த ஸ்பெஷல் பாடி ஃபீச்சர்ஸ் விச் எனேபிள் த ஆர்கானிசம் டு survive in a particular habitat is called adaptation. Adaptations in fish. Children, we all know that fishes live in water. So they are called aquatic animals. தண்ணியில் இருக்கிறதுனால நம்ம அது aquatic animals அப்படின்னு சொல்கிறோம். Now we see the adaptations in fishes for their aquatic life. என்னென்ன அடாப்டேஷன்ஸ் ஃபிஷ்ஷில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபிஷ் ஹேஸ் ஸ்ட்ரீம்லைன் பாடி கவர்டு வித் ஸ்கேல்ஸ். அந்த ஃபிஷ்ஷோட உடம்பு மேலே ஸ்கேல்ஸ், அந்த செதில்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்கிறோம். தே ஆர் ப்ரெசன்ட். த பாடி ஷேப் ப்ரொவைட் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு வாட்டர். த ஃபிஷ் ஹேஸ் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் கால்டு கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். அது ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ரீதிங் ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தோன்னா கில்ஸ். It is adapted to breathe in water. The fish has fins for fast swimming. The fish has strong tail fin which acts as rudder to change direction and keep its body balanced in water. அந்த ஃபிஷ்ஷோட டெய்ல் ஃபின் தான் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அதோட பாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Frog. Amphibians lead a dual mode of life, living both in water and land. இந்த ஃப்ராக் வந்து நம்ம பார்த்துருப்போம், தண்ணிலையும் இருக்கும் நிலத்துலையும் வாழும். They are pykilothermic animals. Pykilothermicனா என்னென்னா animals without internal temperature controls. அப்படி இல்லைன்னா இதை வந்து கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. தேர் பாடி இஸ் டிவைடட் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க் வித் 2 pairs ஆஃப் லிம்ஸ். இதுக்கு வந்து லிம்ஸ் வந்து இருக்குது, 4 இருக்கும், 2, அதாவது 2 pairs அப்படின்னு சொல்கிறோம். இதோட லார்வல் ஸ்டேஜில் வந்து இந்த ஃப்ராக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கும். அப்போ அது வந்து ரெஸ்பைர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கில்ஸ். எப்படி ஃபிஷ் வந்து கில்னால் ரெஸ்பயர் பண்ணுதோ, இந்த ஃப்ராகும் அதோட லார்வல் ஸ்டேஜில் கில்ஸ் மூலிமா தான் ரெஸ்பயர் பண்ணும். அதுக்கப்புறமா அடல்ட் ஃப்ராக் வந்து எப்படி ரெஸ்பயர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெஸ்பைர்ஸ் த்ரூ ஸ்கின், லங்ஸ் அண்ட் பக்கோஃபெரிஞ்சியல் ரீஜியன். அடாப்டேஷன்ஸ் இன் லிசார்ட்ஸ். லிசார்ட்ஸ் ஆர் ஸ்கேலி ஸ்கின்ட் ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸ்னால் ஊர்ந்து போகும் வகையை சார்ந்த அனிமல். மோஸ்ட் லிசார்ட்ஸ் ஆர் குவாட்ரிபெடல். அப்படின்னா என்னென்னா வாக்கிங் வித் 4 legs, 4 காலில் நடந்து போகும். அண்ட் ஹாவ் எ பவர்ஃபுல் லிம். சம் லிசார்ட்ஸ் ஏபிள் டு ரன் பைபீடல். அப்படின்னா 2 காலில் ஓடக்கூடிய சக்தி வாய்ந்த லிசார்ட்ஸும் இருக்குது. லிசார்ட்ஸ் ஹாவ் த கெப்பாசிட்டி டு ரொட்டேட் தேர் ஹெட் அரவுண்ட் த ஹெட் ஜாயிண்ட். தே பிரீத் த்ரூ lungs. Lizards have sharp projections on their tongue adapted for grabbing and holding the prey. Adaptations in birds. Birds have streamlined body covered with feathers. This body shape provide minimum resistance to air. Birdsல beak இருக்கும், mouth இருக்காது. They have a pair of wings that are modified forelimbs. They have hollow and light bones.
The tail of the bird helps it to control the direction of the movements. They have strong chest muscles. They have binocular vision. Binocular vision என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இருக்க ரெண்டு ஐயில் ஒரு ஐயில் ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஐயில் வேறு ஆப்ஜெக்ட்டும் பார்க்கும். அப்போ அட் எ டைமில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இந்த பேர்ட்னால் பார்க்க முடியும். அதுதான் வந்து நம்ம பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்கிறோம். Now we see about migration. When an animal moves its location as the season changes, it is said to be migration. பருவ மாறுபாடு காரணமாக ஒரு இடத்துல இருந்து பேர்ட்ஸ் வேறு இடத்துக்கு போகிறத நம்ம மைக்ரேஷன் சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பேர்ட்ஸ் சாங்சுரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூந்தன்குளம் இந்த 3 இடத்துல இருக்குது. ஆனால் வேடந்தாங்கலுக்கு எவ்ரி இயர் பேர்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் சைபீரியா அண்ட் ரஷ்யா migrate to வேடந்தாங்கல். Same way, during summer season, the birds from our country migrate to foreign countries. These birds are called migratory birds. Adaptations in camel. Camel lives in hot desert. இப்போ இந்த கேமலில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த டெசர்ட்டில் வாழறதுக்கு ஏற்ற என்னென்ன அடாப்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, the camel has long legs which helps it to keep its body away from the hot sand in the desert. அதோட கால்கள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹாட் சாண்ட்லேருந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. A camel can drink large amount of water and store it in the body. இப்போ இந்த கேமல் வந்து அதோட பாடியில் எப்படிலாம் வந்து தண்ணியை சேவ் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு a camel passes small amount of urine. Its dung is dry and it does not sweat. அதுக்கு வேர்வையே வராது. Since a camel loses very little water from its body, it can live for many days without drinking water. தண்ணி அது உடம்புலேருந்து வெளியே போகிறது குறைவான அளவில் இருக்கிறதுனால இது எத்தனை நாள் வேணும்னாலும் தண்ணி இல்லாமல் உயிர் வாழும். A camel's hump has fat stored in it. In case of emergency, a camel can break down stored fat for nourishment. It has large and flat padded feet, so it walks easily on soft sand. ஈஸியாக அது நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு padded feet இருக்குது. அதனால் ஈஸியாக அதனால் சாண்டில் நடக்க முடியும். Camel has long eyelashes and hairs to protect its eyes and ears from blowing dust. It can keep its nostrils closed to avoid dust. Kangaroo rat, it does not drink water at all. Whatever food it eats, it obtains the required water from it inside the body. இது எது சாப்பிட்டாலும் அதுக்குள்ளே அந்த உணவுப் பொருளில் இருக்க தண்ணி தான் எடுத்துக்குமே தவிர இது வேறு எந்த தண்ணியும் குடிக்கிறது கிடையாது. Now I am going to read adaptive features of animals from different habitats. Now you see this tabular column. First, polar bear. அதோட ஹேபிடேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் ரீஜியன். அதுக்கு என்ன அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா thick skin for protection, white fur. Penguin, அதுவும் போலார் ரீஜனில் தான் இருக்கும். அங்கே போலார் ரீஜன்னா கோல்டு அதிகமாக இருக்கும். paddle to swim, walk with 2 legs. Mountain goat, mountains, strong hooves for running, long hair to protect from cold. Lion, ஃபாரஸ்டில் இருக்கும். ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னர், ஹேஸ் ஷார்ப் கிளாஸ்
to catch prey. Spending winters in a dormant condition is called hibernation. எக்ஸாம்பிள் டர்ட்டில். இதை வந்து வின்டர் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம். குளிர் அதிகமாக இருக்கிற டைமில் இந்த டர்ட்டில் வந்து என்ன பண்ணுன்னா அதோட எல்லா செயல்பாடு நிறுத்திட்டு தே கோ டு ஸ்லீப். இது வந்து குளிர்காலத்தில் தூங்க போகிறதுனால இதை வந்து நம்ம ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு ஸ்லீப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் த ஹாட் அண்ட் ட்ரை பீரியட் இன் அன் inactive state is known as estivation. இது வந்து சம்மர் ஸ்லீப் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்னெயில். இது வந்து என்ன பண்ணும், வெயில் அதிகமாக இருக்கிற காலத்தில் அந்த வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக இதோட பாடி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இட் கோ டு ஸ்லீப். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், estivation அப்படின்னு சொல்கிறோம். Children, with this we finish this lesson. Thank you. God bless you.